ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டேஸ் இதுதான் அவங்க பெஸ்ட் காமிக்ஸ். ஸோ இந்த வார காமிக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது மூன் நைட் 2014 வாரன் எலிஸோட அந்த ஒரு மூன் நைட் காமிக்ஸ் ரன்னை தான் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த 17 இஷ்யூஸையும் அடுத்தடுத்த வர வீடியோஸில் நான் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் கதை கேட்க ரெடியாக இருங்க. ஆரம்பிக்கலாமா? மூன் நைட் 2014 காமிக்ஸோட இஷ்யூ 1. கான்ஷு எகிப்தோட பழங்கால கடவுளோட சிலைக்கு முன்னாடி கூலிப்படையை சேர்ந்த மார்க் ஸ்பெக்டர் தன்னோட உயிரை விட்டார். திரும்ப உயிர் பெற்று வந்த மார்க் ஸ்பெக்டர் நிலவின் கடவுளோட நிழலா குற்றங்களை எதிர்த்து போராடுறதுக்காக தன்னோட பயணத்தை ஆரம்பித்தார். இதுதான் அதுக்கப்புறம் நடந்தது. ஒரு வீட்டில் யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் லேடி மாதிரி இருக்குது. அவங்க உட்காந்து யார் கூடயே பேசிகிட்டு இருக்காங்க. ஹேய், இது உண்மையிலேயே அவனா? நான் நினைக்கிற ஆள் தானா? இது அவனே தான். அவன் திரும்ப எப்போ நியூயார்க்கு வந்தானா? இதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? இதுக்கு முன்னாடி அவன் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்தான். அந்த இடத்துல அவன் ஸ்பைடர்மேன், வுல்வரின் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா கூட சண்டை போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தான். இதை டிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், இல்லைனா இதை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இவனை மட்டும் நமக்கு பார்த்தா இது நமக்கு ஒரு செம்ம ஸ்டோரியாக இருக்கும். இவன் இதுக்கு முன்னாடி கூலிப்படையை சேர்ந்தவனா இருந்தானா, மர்சனரியா. அதுக்கப்புறம் இவன் கூட வந்த மக்களை காப்பாற்றுற முயற்சியில் எகிப்திலேயே இவன் செத்துட்டான். இவன் கூட இருந்தவங்களே சுட்டு கொண்டுட்டான். இவன் செத்த அப்புறம் எஜிப்சியன் கடவுள் கான்ஷுவோட காலடியில் இவன் இருந்தான். அதுக்கப்புறம் இவன் திரும்ப முழிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஹூடையும் கோட்டையும் போட்டுட்டு அவன் ராத்திரியில் குற்றங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சான். கான்ஷுவுக்கு 4 வகையான முகங்கள் இருக்கு. மர்சனரியா இருந்தவன் இவன் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் மூன் நைட்டாக மாறிட்டான். அவனுக்குள்ள 4 வகை பர்சனாலிட்டி இருக்கிறதா சொல்றாங்க. இல்லைனா டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டரா. ஒரு தடவை ஒரு மனுஷனோட முகத்தையே அப்படியே பிச்சு எடுத்துட்டானா. அவன் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மேயர் வந்துட்டு ஒரு ஸ்வீப்பர் ஸ்குவாடை கிரியேட் பண்ணாரு. அந்த ஸ்குவாட் ஊரில் என்ன குற்றங்கள் நடக்குதோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக. அந்த ஸ்குவாடில் இப்போ அவனுமே இருக்கான். அண்ட் அந்த ஸ்வீப்பர் ஸ்குவாட்ல டிடெக்டிவ் ஃபிளின்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தருமே இருந்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு கேள்வி, அவன் ஏன் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்? அவனோட கேப்புமே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பெரிய நிலா மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இரவுல குற்றங்களை எதிர்த்து சண்டை போடுறானா ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும்? சிம்பிள், அவன் வரதை எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறான். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எபிசோடோட டைட்டில் ஸ்லாஷர். நம்ம மார்க் ஸ்பெக்டர் இப்போ ஒரு காருக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது அவர் கார் சிஸ்டம் கிட்ட அவர் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காரு. போலீஸ் ரேடியோவை உடனே கேப்சர் பண்ணு, மேப் ஜிபிஎஸ்லாம் உடனே ஆக்சஸ் பண்ணு, கடைசியாக 4 சம்பவங்கள் எந்தெந்த ஏரியாலாம் நடந்துச்சுன்றதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு இடத்துல சம்பவம் நடந்துச்சு, டவுன் ஸ்பீட் பார்க். அந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போ. அந்த இடத்துக்கு வந்திருக்கு மார்க் ஸ்பெக்டர். இப்போ மிஸ்டர் நைட்டா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வரதை எல்லாருமே பார்த்துட்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சார் அது அவர் மிஸ்டர் நைட் இல்லை சார், அவன் மூன் இல்லை. இவனை இந்த இடத்துல அந்த ஒரு பயங்கரமான விஜிலண்டி பேரை சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே வந்திருக்கிறது மிஸ்டர் நைட். புரியுதா? இப்போ டிடெக்டிவ் ஃப்ளின்ட்டும் மிஸ்டர் நைட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் நைட், வாங்க மிஸ்டர் ஃப்ளின்ட், என்ன நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, கிரைம் சீனுக்கு உங்களை வரவே இருக்கிறேன். இங்கே நமக்கு இன்னொரு கொலகாரம் கிடச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்லாஷரை பார்த்துருக்கீங்கல்ல, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, மிஸ்டர் நைட் என்ன சொல்கிறாருன்னா, இது அது மாதிரி கிடையாது, நானும் நிறைய ஸ்லாஷர்ஸை பார்த்துருக்கேன். அவங்களாம் இரவில் பயணிக்கிறவங்கள கொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான். பவுன்சர்ஸு, செக்யூரிட்டி, ஜிம்முக்கு போகிறவங்க, அவங்க எல்லாரோட உடம்புலேருந்தும் ஒவ்வொரு துண்டு பாகம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஜாக் த ரிப்பர் மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் தான். இந்த கட்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட், இது ஒரு சர்ஜனோட ஒர்க் கிடையாது. அவனுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் அவனுக்கு இதை எப்படி கட் பண்ணி எடுக்கணுன்றது தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எப்படி கொலை பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவன் ட்ராஃபிஸ் எடுக்கிறானோ இல்லை அதை வெட்டி சாப்பிடுவானா? எனக்கு அந்த ஆச்சரியமாக இருக்குது. அவன் இந்த இடத்துல ஏன் வேலை செய்யணும்? அவன் பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும்தான் வேலை செய்கிறான். ஒரே டைப் ஆஃப் ஆளுங்களை தான் அட்டாக் பண்ணுறான். மிஸ்டர் நைட் எல்லாம் கவனிங்க, அவர் வித்தியாசமாக யோசிப்பார். இப்போ மிஸ்டர் நைட் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு டைட் ஸ்பாட். அவன் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணியிருக்கான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? விக்டிம்க்கும் அவனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. கொலை பண்ணுறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கான். அவங்கள பகலில் நோட்டை விடுறான், ராத்திரியில் கொள்கிறான். இல்லைனா அவன் ஆளுங்களை சைஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் சண்டை போடுறதுல ஒரு அடிப்பட்ட சோல்ஜர் மாதிரி இருக்குது. அவன் மறைஞ்சிருந்த எல்லாத்தையும் தாக்கியிருக்கான். உங்களுக்கு இது தெரியுமா மிஸ்டர் நைட்? அவன் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை. அவன் இந்த பர்டிகுலர் இடத்துல தான் வேலை செய்கிறான். எனக்கு இந்த இடத்தோட மேப் வேணும். ஃப்ளின்ட் சொல்கிற மாதிரி அந்த ஸ்லாஷர் ஒன்றும் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இல்லை. அவன் எதிரிங்களை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அவனுக்குன்னு ஒரு கில் ஜோனை உருவாக்கி இருந்திருக்கான். அவன் இந்த இடத்துல தான் பக்கத்தில் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும். அவன் மனுஷ உறுப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவனால் ரொம்ப தூரம் நடந்திருக்கவும் முடியாது. அவன் தான் அவனோட வெயிட்டு, ஹைட்டு, அவன் காலில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருக்கு. அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரெஜிஸ்டர் பில்டிங்கோட ஹைட்டை விட ரொம்ப ஆழமானது எது தெரியுமா? தெரியலையே. என்ன? மேன்ஹேட்டனுக்கு கீழே இருக்கிற மேன்ஹேட்டனுக்கு கீழே ஒரு பெரிய டனல்ஸ் இருக்குது. நமக்கு கீழே 1000 அடிக்கு கீழேயும் அந்த டனல் போயிட்டுருக்கு. அப்படி மிஸ்டர் நைட் அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இருங்க மிஸ்டர் நைட், இந்த கதையெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸர், எனக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு மோசமான ஹை ட்ரெயின் கில்லரை பற்றி. அவனை நானே பிடிச்சிட்டு கொண்டாந்து ஒப்படைக்கிறேன்.
நீங்கள் பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். நிறைய பேர் எதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே வரதை அவன் பார்த்துட்டானா பார்க்கணும், அதுதானே எனக்கும் வேணும். இப்போ மூன் நைட் ஒரு வழியாக அந்த டனலை கண்டுபிடிச்சி ஒரு அண்டர் கிரவுண்டு வழியாக அவர் ஆழமாக இறங்கி போயிட்டுருக்காரு. அண்ட் அந்த பிளட் ட்ராக்ஸ்லாம் வழியில் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது ஷீல்டோட ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்குள்ளே இப்போ அவர் போயிட்டுருக்காரு. அந்த இடம் முழுக்க ரத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ஷீல்டு பேஸ்க்குள்ளே போக பின்னாடி இருந்த ஒரு குரல், நீ வரது எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும்ல அப்படின்னு பின்னாடி இந்த ஏதோ ஒரு குரல் சொல்ல, இந்த இடத்துல என்னப்பா நீ பயங்கரமான மிஷினரிஸ்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்க, என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, உண்மைதான், ரொம்ப முக்கியமான மிஷின்ஸ். இந்த இடத்துல நிறையவே சத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை விட முக்கியமாக நிறைய எலும்பு உடையிற சத்தம் தான் எனக்கு கேட்கும். இந்த இடத்துல என்ன அடிச்சு தூக்கவா நீ வந்திருக்க, உங்ககிட்ட எந்த வெப்பன்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட எதுவும் இல்லைப்பா, நான் இந்த இடத்துல உன் கதையை கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு மிஸ்டர் நைட் சொல்லி முடிக்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்கவே ஏகப்பட்ட ரோபோட்டிக் பார்ட்ஸை ஒட்ட வச்சுக்கிட்டு முழு விகார உருவத்தோட ஒரு கையில் துப்பாக்கி ஒரு கையில் கை இல்லாமல் வெறும் கத்தியை மட்டும் வச்சு வித்தியாசமாக ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். ஷீல்டோட பேஸ்மெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கான். அவன் சொல்கிறது என்னென்னா, என் கதையா, நான் ஒரு சோல்ஜர், ஷீல்டுக்காக ஏஜென்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் இன்னும் என்னை பெட்டராக மாற்றுறதுக்காக வந்திருக்கேன். ஃபீல்டில் உனக்கு அடிபட்டிருக்கோ, ஒரு ஐடி வெடிச்சதுனால என்னோட உருவமே ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. அண்ட் என்னை சரி பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் எனக்கு இந்த மாதிரி அடிப்பட்ட உடனே என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ என்னை பாரு, இந்த இடத்துல நான் பல மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு என்ன நானே சரி பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு எது சரி எது தப்புன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் இந்த இடத்துல செஞ்சிட்ருக்கேன். ஏய் இருப்பா, எதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு? ஸோ நீ ஹெல்த்தியாக இருக்கிற மக்களை கொண்டு அவங்களோட உடற்பயில எடுத்து உங்ககிட்ட சேர்த்துக்கிற, கரெக்டாக? சரிதான். ஏன்னா அவங்க உடம்பு அவ்வளோ ட்ரெயின் பண்ணி ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுருக்காங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன நாட்டுக்காக சர்வ் பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன மாதிரி ஏஜென்ட்டாக வேலை பார்த்துருக்கானுங்களா? அவங்க உடம்புல இருக்கிற மசில்ஸோட பேர் என்னன்றது கூட அவனுக்கு தெரியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக பாடியை மெயின்டைன் பண்ணி அவனுக்கு என்னத்தை கிழிச்சானுங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து எனக்காக பயன்படுத்திக்க போகிறேன். சரிப்பா, நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வரேன். நீ இந்த மாதிரி ஆட்களை கொண்டு அவங்களோட உடலுப்பெல்லாம் எடுத்து இங்கே வச்சிருக்கியே, இதுதான் அவங்களோட வாழ்க்கைக்கு பெஸ்ட்டு அண்ட் உன்னோட ஸ்கில்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத. நீ ஒரு வெள்ளை கலர் கோட் சூட்டை போட்டு தலையில் ஒரு பையை மாட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கியே, சரியான பாயிண்ட் தான். அண்ட் உங்ககிட்ட இப்போ வெப்பன்ஸுமே இல்லை, நீ இந்த இடத்துலையே சாக போகிற. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செத்துருக்கேன் அண்ட் அது செம போரிங்காக இருந்துச்சு. அதனால் நான் திரும்ப எந்திரிச்சு வந்துட்டேன். நீ என்னை கொல்ல போகிறதா சொல்கிறியா? ஆனால் உண்மை என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஒருத்தனை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டேன். இரவில் பயணிக்கிற அப்பாவி மக்கள் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன நிறுத்த போறியா, எப்பரா நிறுத்த போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை நிறுத்தி ஏற்கனவே 2 நிமிஷம் ஆகுதுடா, கீழே பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் உடம்புல ஓட்டிகிட்டு இருந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டில் நம்ம மூன் நைட் ஆல்ரெடி அவரோட கிரசன்ட் மூன் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவன் உடம்புலேருந்து ஏற்கனவே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ அவன் மிஸ்டர் நைட்டை அட்டாக் பண்ண வர அவன் பாடி பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஒரு டைம் கத்தி வீசுறதுக்கே அவன் பாடி பயங்கரமாக அடி வாங்கிட்டுருக்கு. கத்தியை மாற்றின அவன் இப்போ ரைட்டு கையில் இருக்கிற துப்பாக்கியை வச்சு அவனை சுட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் மூன் நைட் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிரசன்ட் மூன் வெப்பனை வச்சு எப்படியும் அதை தடுத்துடுறாரு. புல்லட்டை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறாரு. இதெல்லாம் பத்தாதுப்பா சோல்ஜரு அப்படின்னு சொல்லி மூன் நைட் இப்போ அந்த ஸ்லாஷரை தடுத்து நிறுத்திட்டாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. மார்க் ஸ்பெக்டர் யாரோ ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதை பாருங்கள் டாக்டர், நான் இதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இது சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னை வேலைக்கு எடுக்கும்போது நான் ரொம்ப லோ பாயிண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மிஸ்டர் ஸ்பெக்டர், உங்களை வேலைக்கு எடுக்கும்போது நீங்கள் ரொம்பவே தெளிவாக தான் இருந்திருக்கீங்க. உங்கள் வேலைக்கு நீங்கள் தெரிஞ்சு தான் போயிருந்திருக்கீங்க. உங்களுக்கு டிசர்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ண ஆளை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த டிஐடியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் டிஐடின்றது உங்களை நீங்கள் மற்றவங்களாம் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களாவே வாழ்கிறது தான். இப்படி இருக்கும்போது உங்கள் தலையில் நீங்கள் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு பல மக்களோட முகத்தை பேத்திருக்கீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. அது உண்மையிலே எனக்கு அதெல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் நான் கான்ஷியோவை பற்றி கொஞ்சம் நல்லா படித்து பார்த்தேன். நிறைய விஷயங்கள் கான்ஷியோவை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக கான்ஷியோவுக்கு 4 முகங்கள் இருக்குது. பாத் ஃபைண்டர், எம்ப்ரேசர், டிஃபெண்டர் அண்ட் வாட்சர். இரவில் பயணிக்கிறவங்கள பாதுகாக்கிறவன். இதில் கெட்ட செய்தி என்னென்னா மிஸ்டர் ஸ்பெக்டர், உங்களுக்கு பிரெயின் டேமேஜ் இருக்குது. எனக்கு என்னமோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் என்டிட்டி மூலமாக சாவிலேருந்து உயிர் பெற்றிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கான்ஷியூக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சி தான் இப்போ உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இரவில் பயணிக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒரு பாதிப்பு கொடுத்தா அவங்களுக்காக பழி வாங்குறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் மூளை இந்த ஒரு 4 சைக்கிளுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்கள் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்கள் மார்க் ஸ்பெக்டரோ, ஸ்டீவன் கிராண்டோ, ஜேக் லாக்லியோ, உல்வரினோ, ஸ்பைடர்மேனோ, கேப்டன் அமெரிக்காவோ, உங்கள் பிரெயின் இவங்க ஒவ்வொருத்தராகவே உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு செயல்படுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பைத்தியம் இல்லை மார்க் ஸ்பெக்டர். ஒரு பழங்காலத்து நினைவுகள், ஸ்பேஸ் அண்ட் டைம்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பழங்காலத்து நினைவுகள் எல்லாமே உங்கள் மூளையை ஆக்கிரமிச்சிட்ருக்கு. சிரிங்க அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க, மார்க் ஸ்பெக்டர் ஏதோ ஒரு மண்ட ஓடுகள் நிறைஞ்ச இடத்துலேருந்து அவர் அங்கேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்காரு.
கட் பண்ணி அப்படியே இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏதோ ஒரு பழைய அரண்மனை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து மிஸ்டர் நைட் உட்காந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. வேறு யாரும் இல்லை, நம்ம மார்க் ஸ்பெக்டரோட அந்த 2 பர்சனாலிட்டிஸ், ஜேக் லாக்லி, ஸ்டீவன் கிராண்ட். அண்ட் இன்னொரு பக்கம் சேரில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, நம்ம கான்ஷோ. அண்ட் அத்தோட இந்த இஷ்யூ முடியுது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு கதையை வச்சுருப்பாங்க. இந்த எபிசோடில் நம்ம ஒரு ஸ்லாஷர் தேடி போனோம். அடுத்த எபிசோடில் நான் ஒரு ஸ்னைப்பரை தேடி போகிறோம். ஸோ அடுத்தடுத்து யாரெல்லாம் இவர் தொடர்ந்து இரவில் வேட்டையாட போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த இஷ்யூஸில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.